ஹலோ மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் டுடே சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர்ஸ் லார்ஜஸ்ட் 190 ஏக்கர் டவுன்ஷிப் ப்ராஜெக்டான கார்த்திபுரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட எபிசோட் 3 ஆஃப் பிளாட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வரும்னே யாருமே எதிர்பார்க்காத டைமில் தான் உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் இந்த விஷனரி ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க 2025ல். இப்போ லே அவுட் டெவலப்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கு. புக்கிங்கும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கார்த்திபுரமோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவல் ரியல் டைம் ஃபோட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு நாம் ப்ராஜெக்ட் லொக்கேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் கோயம்புத்தூரோட மேப்பு. இந்த பவுண்டரி லைன் தான் வந்து கார்ப்பரேஷன் லிமிட். ஸோ கார்த்திபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நீலம்பூர் பக்கத்தில் வெள்ளனைப்பட்டி அப்படின்ற வில்லேஜில் கார்த்திபுரம் ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஃபுல் ஏரியாவே வந்து இந்த ப்ராஜெக்டோட ஏரியா தான். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து அரசூர் ரோட்டு மேலேயே வந்து அரசூர் டு காலப்பட்டி ரோட்டு மேலேயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்டை. ஸோ சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நீலம்பூர் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீலம்பூர் 4 கிலோமீட்டர்ஸும் காலப்பட்டி ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் வரும். அது போக இங்கே பிஎஸ்ஜி ஐடெக், ஸோ பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அது வந்து அரவுண்ட் 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பில்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பில்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அவங்களோட ஃபவுண்டர் நேம் வந்து பி கார்த்திகேயன். ஸோ இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1989 தே ஸ்டார்டட் த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இன்கார்பரேட்டடு ஜான்வரி 2021 இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் மேட்சிங் வித் தேர் ப்ரௌச்சர் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு நேம் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களான்னு செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நாம் இவர் டைரக்டர்ஸ் ஸோ டைரக்டர்ஸில் நம்மளுக்கு பழனிசாமி கார்த்திகேயன், பி கார்த்திகேயன் அவர் காமிக்குது. ஸோ அவர் இன்னுமே வந்து வேறு எந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து டைரக்டர் இல்லை பார்ட்னராக இருக்காருன்னு பார்க்கும்போது இதில் உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் அதான் நம்ம பார்த்தோம். புதுசாக இன்னொன்று இருக்குது, கார்த்திபுரம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட். அது இப்போ தான் ஜஸ்ட்டு 6 months to 12 months பேக் தே ஹவ் ஸ்டார்டடு. மேபி இது வந்து லிங்க் டு திஸ் ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓல்டஸ்ட் அருண் அனித் ஷெல்டர்ஸ் லிமிடெட். ஸோ இது நாங்கள் பார்க்கும்போது ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி வழியாக அவங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த உண்ணாமலை நகர், சாத்விகா நகர் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அது வந்து அவங்களோட அருண் அனித் ஷெல்டர்ஸ் லிமிடெட் வழியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தே உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ்னு இல்லை, அவங்க டிஃப்ரெண்ட் நேமில் இருந்து இப்போ 2021 உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ்னு ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இந்த கார்த்திபுரம் ப்ராஜெக்ட் 190 ஏக்கர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இன்னொன்று நம்மளோட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கும்போது ஸோ இவங்க கூட இன்னொரு கம்பெனியோட நேமும் வந்து அடிப்படுது. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், அது போக பார்த்தீங்கன்னா நியூ கோவை சிட்டி சென்டர் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இன்னொரு கம்பெனியும் வந்து
எல்லா இடத்துலயுமே அந்த கம்பெனியோட நேம்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து நம்ம யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ இப்ப இந்த கம்பெனி வந்து 2020ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சித்ரா தேவி அண்ட் கிருஷ்ணசுவாமி அப்படின்னு. ஸோ இவங்க இன்னும் வேற என்னென்ன கம்பெனிஸ் இவங்க பார்ட்னர் ஆர் டைரக்டரா இருக்காங்கன்னு பார்த்தா, ஸோ தெர் ஆர் மெனி கம்பெனிஸ் இங்க இருக்கிறது எல்லாமே இதுல டைரக்டர் ஆர் பார்ட்னரா இருக்காங்க. Many there are multiple companies registered under real estate category in a short span of years in the particular company ல many incorporated between 2000 to 2021 பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து எல்லாமே ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான கம்பெனி தான். பட் ஆனால் மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் நீட்ஸ் டு பி ஸ்டடிட் இன் டீட்டெயில் ஆக்சுவலி. அதுபோக ஈசியிலிருந்து பார்க்கும்போதும், ஸோ உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்து அரவுண்ட் 2020லிருந்து இந்த லேண்ட் எல்லாம் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ இன் த நேம் ஆஃப் மிஸ்டர் நவீன், அப்புறம் ஃபியூ இன் த நேம் ஆஃப் மிஸ்டர் கார்த்திகேயன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கே நவீன், அப்புறம் கார்த்திகேயன். ஸோ இவங்க நேம்லேயும் வருது. அதுக்கப்புறம் உண்ணாமலை அண்ட் நியூ கோவை சிட்டி கம்பைன் நேம்லேயும் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி இன்னும் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது பார்த்தா, ஒன் ஆஃப் த லேண்ட் வந்து மார்டின் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்க கிட்ட இருந்து மிஸ்டர் கார்த்திகேயன் வாங்கியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா மார்டின் சாண்டியாகோ அண்ட் லீமா ரோஸ் ஃபேமிலியோட தான் இந்த கம்பெனி. ஸோ லாட்ரி மார்டின்னு சொல்லுவோம் அவங்கள. ஸோ அவங்களோட கம்பெனி தான். இவங்க ஸோ அந்த கம்பெனிஸ் மார்டின் ஹவுசிங் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். ஸோ அது பார்த்தோன்னா மார்டின் சாண்டியாகோ, மார்டின் லீமா ரோஸ். ஸோ ஜஸ்ட் இவங்க வந்து எவ்வளோ கம்பெனிஸில் டைரக்டர் அண்ட் பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னு ஜஸ்ட் பார்த்தோன்னா அரௌண்ட் 160 கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து டைரக்டர் ஆர் பார்ட்னராக இருக்காங்க. இவங்களும் ஒரே மாதிரியான கம்பெனிஸ் நிறைய கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. இட்ஸ் ஓகே, இட் இஸ் நத்திங் டு டூ வித் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் கம்பெனியோட ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இன்னும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய 5 மெயின் க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியரஸ்ட்டு ஸ்டேட் ஹைவே ஆர் நேஷ்னல் ஹைவே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம இதுதான் வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் லே அவுட். ப்ராஜெக்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 சைடும் ரோடு தான். அதில் 2 சைட்ஸ் வந்து நம்மளுக்கு அரசூரோட மெயின் ரோடு வருது. இந்த டாப்லேயும் ரைட் சைடையும் வந்து அரசூர் ரோடு வருது. இந்த ரோடோட வித் பற்றி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதாவது 4 சைட்ஸ் ப்ராஜெக்ட் சுற்றி இருக்க இந்த ரோட்ஸ் பற்றி என்ன வித் அப்படின்றது சொல்லல. ஸோ அதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஜெக்ட்டு
ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ். அரசூர் ரோட்ல இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூவில் காட்டுறேன். ஸோ இன்னும் ஸ்ட்ரீட் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அப்டேட் ஆகலை. பிகாஸ் ஸ்ட்ரீட் வியூ எல்லாமே வந்து ஜான் 2023 தான் இதாயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்க்குற இந்த லேண்டு தான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் இப்போ ஒரு அரசூர் ரோடு வந்து ஒரு டூ வே லேன் ரோடாக தான் இருக்குது. இங்கே தான் வந்து நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்சஸ் இந்த ப்ராஜெக்டோடது இருக்குது. ஸோ இந்த லேன் வந்து 4 லேன் அப் 4 லேனாக பண்ணுறக்கான ஆல்ரெடி பிளான் வந்து பைப்லைனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த ரோடு அப்போ 2 இது வந்து 4 லேன் ஆயிரும். ஸோ டாப்லேயும் ரைட் சைட்லேயும் வந்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வே வந்து 4 லேனாக மாற்றுறக்கான ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் அதர் 2 சைட்ஸ் இப்போ லெஃப்ட் சைடு ஸோ நம்மளுக்கு இந்த ரோடும், நம்மளுக்கு கீழே இருக்க இந்த ரோடும் பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் ரோடு மாரி தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுதான் ஃபவுண்டரி ரோடுன்னு இருக்கு இந்த ரோடு. இது வந்து ரொம்ப சின்ன குறுகலான ரோடா தான் இருக்கு. அ அதுக்கப்புறம் அ இங்க அடுத்தது செரையம்பாளையம் வில்லேஜ் போற ரோடு. ஸோ இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் மேபி ஒரு 20 ஃபீட் ரோடு மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம ஆன்லைன்ல கவர்மெண்ட்டோட ஸ்கெட்ச்ல பார்க்கும்போது 30 டூ 35 ஃபீட் வரைக்கும் இந்த ரோட வைடன் பண்றக்கு ஆல்ரெடி ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அதனால அது வந்து இட் இஸ் பாசிபிள் டு டூ. அ மேபி பில்டரே இந்த ரோட வைடா பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த லெஃப்ட் சைடும், பாட்டமும். ஸோ அடுத்தது சரவுண்டிங் ஏரியா என்ன டைப் ஆஃப் ஏரியால இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில இங்க வெள்ளனைப்பட்டி வில்லேஜ் இது கோயம்புத்தூரோட மேப்பு. ஸோ இந்த ஜோன்ல தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வருது. ஸோ ஆல்ரெடி இந்த ஜோன் ஃபுல்லாவே ஆல்ரெடி எல்லோ வித் லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ப்ரொப்போஸ்டு ரெசிடென்ஷியல் ஏரியா ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இங்க ப்ளூல இருக்கிறதும் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வருதுன்னா, தே வில் கன்வெர்ட் இன்டு ரெசிடென்ஷியல். அ அது போக ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு இங்க ரோடு இருக்கு. இதுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா பார்த்தோம்னா, இது ஃபுல்லாவே அக்ரி லேண்டா தான் இருக்கு. அ அடுத்தது நம்மளுக்கு கிளஸ்டர் ஜோன். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல. அதில மெயின்லி இந்த ப்ராஜெக்ட் சரவுண்டிங்கில கள்ளிப்பாளையம் மற்றும் இந்த சரவுண்டிங் ஏரியா, இந்த ஏரியாலாம் வந்து ஐடி கிளஸ்டர்ஸா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வெள்ளனைப்பட்டி, ஸோ இந்த நீலாம்பூர், இந்த ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டெக் அண்ட் பயோ இன்னோவேஷன்ஸ். ஸோ மெடிக்கல், ஃபார்மா ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜோன்ல வரும்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அரசூர். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா அரசூர். ஸோ இங்க வந்து இவி, ஆட்டோ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நெறைய இங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறது தெரியுது. இந்த பர்பிள் பார்க்குறது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ். ஸோ திஸ் கார்த்திபுரம் இஸ் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் அ ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இதில இன்னொன்னு அவினாஷி ரோடு. ஸோ இந்த அவினாஷி ரோடு வந்து நம்மளுக்கு லாஜிஸ்டிக் கிளஸ்டரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாங் திஸ் நேஷ்னல் ஹைவே வந்து நம்மளுக்கு லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இங்கே எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்.
என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில ரோடு வைடனிங் பிளான் எங்கெங்க இருக்குன்னு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க நீங்க பார்க்குற ஆரஞ்ச் லைன்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் லைன வைடன் பண்றக்கு பைப்லைன்ல அப்ரூவல் ஆயிருக்க ரோட்ஸ். அதுதான் இந்த ஆரஞ்ச் வந்து மென்ஷன் பண்ணது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம குறும்பம்பாளையம். ஸோ குறும்பம்பாளையம், கள்ளிப்பாளையம், பச்சைப்பாளையம் வழியா பச்சைப்பாளையம் வரைக்கும் 7.7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு கரண்ட்டா இப்போ வந்து 2 லேனா இருக்கு. ஸோ இந்த 2 லேன் வந்து 4 லேனா ஆ சேஞ்ச் பண்றதுக்கு பைப்லைன்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அ இங்க காளப்பட்டி. காளப்பட்டியிலிருந்து வெள்ளெனைப்பட்டி. அதுக்கப்புறம் ஸோ அப்புறம் சரவணம்பட்டி. சரவணம்பட்டி, காளப்பட்டி டூ வெள்ளெனைப்பட்டி. இதுவும் வந்து 2 லேன் டூ 4 லேன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெள்ளெனைப்பட்டி டூ அ வெள்ளெனைப்பட்டி டூ அரசூர். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேல போறது ரோடு இங்க. ஸோ ஆக்சுவலி இதில வந்து இந்த ரோடு வைடனிங் பத்தின இந்த ஆரஞ்ச் இந்த ரோட வந்து ஆரஞ்சா ஹைலைட் பண்ணல. பட் வந்து இது ஆல்ரெடி பைப்லைன்ல இருக்கு. இந்த வெள்ளெனைப்பட்டியிலேருந்து வர்ற இந்த அரசூர் ரோடும் வந்து நம்மளுக்கு 2 லேன் டூ 4 லேன் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த ரோட்டுக்கு மேல தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் வருது. அடுத்தது கள்ளிப்பாளையம், வெள்ளெனைப்பட்டி, நீலம்பூர். அது வரைக்கும் வர இந்த இந்த ரோடு வந்து 2 லேன் டூ 4 லேனா அதுவும் பண்ண போறாங்க. அது போக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் லைன் நீங்க பார்க்குறதா வந்து நம்மளுக்கு அவுட்டர் ரிங் ரோடு ப்ராஜெக்ட்டோட ஆக்சுவல் ரூட் இது. ஸோ இதுவும் வந்து அ நம்ம ப்ராஜெக்ட் இருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்திலேயே வந்து பாஸ் ஆவுது. பட் இதோட ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எங்க வரும்ன்றது பொறுத்து தான் இது நம்ம ப்ராஜெக்ட்க்கு பெனிஃபிட்டா எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து 5த் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கனெக்டிவிட்டி டூ த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நாம இப்போ பார்த்த வரைக்கும் பை ரோட்வேஸ் வந்து நம்மளுக்கு வெல் கனெக்டட் வித் த ப்ராஜெக்ட். இப்ப வந்து ரோட்ஸ் நேரோவா இருந்தாலும், ஆல்ரெடி நம்மளுக்கு பைப்லைன்ல இருக்க ப்ராஜெக்ட் அ வச்சு பார்க்கும்போது, ஸோ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் சுத்தி எல்லாமே வந்து 40 ஃபீட் ரோடா மாறும். ஸோ ரோட் வைஸ் வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் எதுவும் இல்ல. அப்புறம் அவுட்டர் ரிங் ரோடு ஓட ஈஸ்டர்ன் ரிங் ரோடு செக்ஷன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல இருக்கு. இதுவுமே வந்து ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்னுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்தா தான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல ஆக்சஸ் எங்க வரும்னு சொல்லி அ நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அடுத்ததா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அ அ கன்சிடர் பண்ணோம்னா, கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு இந்த வழியா வர்றக்கு. அ இன்னொன்னு நம்மளுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வருது. அதில வந்து நம்மளுக்கு அவினாஷி ரோட்ல, ஸோ நீலம்பூர்லயும் நம்மளுக்கு இந்த பிங்க் லைன் நீங்க பார்க்குறது வந்து, ஸோ ஃபியூச்சர்ல வரப்போற மெட்ரோ லைன் தான் அது. ஸோ அது வந்து அரவுண்ட் 5.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் சைட் இருக்கு. ஸோ ஏர்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் லொகேஷன்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட்டோட எக்ஸ்பேன்ஷனும் வந்து அ இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ இப்ப இப்ப இருக்கிறத விட டபுள் த டைம் எக்ஸ்பேண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராஜெக்ட்ஸும் நாம சம்டே நம்மளோட வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆ ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்டோட அ டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம்.
ஸோ இதில எவல்யூஷன் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு, இவங்க இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம ரேஸ் கோர்ஸ், டவுன் ஹால், ஆர்எஸ் புரம், காந்திபுரம் டெவலப்மெண்ட் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ சிமிலர் டெவலப்மெண்ட் அண்ட் இம்பேக்ட் இந்த ப்ராஜெக்ட் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. ஸோ அடுத்தது எங்களோட ப்ரௌச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஸோ வை நீலம்பூர்? ஸோ அதுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் கனெக்டிவிட்டி. ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம். ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அத பத்தி நாம இன்னொரு வீடியோல செப்பரேட்டாவும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பத்தி. அப்புறம் ஹைவேஸ் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட். ஸோ அவங்க மென்ஷன் பண்றது அவுட்டர் ரிங் ரோடு பத்தியும். அப்புறம் லாஜிஸ்டிக் ஹப். நம்ம அவினாஷி ரோடு வந்து லாஜிஸ்டிக் ஹப்பா வரப்போகுது. ஸோ price appreciation, economic momentum, residential and lifestyle growth. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் 190 ஏக்கர்ஸ் வித் 1800 ப்ளஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், 200 ப்ளஸ் கமர்ஷியல் பிளாட்ஸ். அவங்க இதை ஒரு டவுன் ஹால், நம்ம கிராஸ் கட் ரோடு அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 15 என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்டில். அப்புறம் 10 பார்க்ஸு, அதில் ஒன் ஆஃப் த பார்க் வந்து 9+ ஏக்கர்ஸ் இன் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ இது ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்னு சொல்லியிருக்கனால, இதுக்குள்ளேயே வந்து அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அப்புறம் ஷாப்பிங் மால், இது இது வந்து இப்போ வரல, ஃபேஸ் 2ல வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட 9 ஏக்கர்ஸ் மெயின் பார்க்கு. இதில் வந்து என்னென்ன அம்யூனிட்டீஸ் இந்த பார்க்கில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளப் ஹவுஸ். ஸோ கிளப் ஹவுஸில் ஸ்விம்மிங் பூல், இன்டோர் கேம்ஸ், மீட்டிங் ஸ்பேசஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த சென்டர் ஆஃப் த ப்ராஜெக்டில் வந்து 52 ஃபீட் டால் மீடியா டவர் ஒன்று வருதுன்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வீடியோ, ஈவெண்ட்ஸு அதெல்லாமே ப்ளே பண்ணலாம் ஃபார் நியூ இயர் எக்ஸட்ரா. ஸோ சிமிலர் டு ஒன் இந்த ரேஸ் கோர்ஸ் நவ். அதுக்கப்புறம் அவங்களோட ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸை வந்து இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது நம்ம டவுன் ஹால், கிராஸ் கட் ரோடு மாதிரி போத் சைட்ஸை ஷாப்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக லேஅவுட் ட்ராயிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து என்னென்னா, ஒன்ஸ் யூ பை த பிளாட் உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான எவ்ரிதிங் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர். ஸோ பவானி வாட்டர், அத்திக்கடவு வாட்டர், போர்வெல் வாட்டர், இந்த 3மே வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபார் எவ்ரி பிளாட். அது போக சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சீவேஜ் லைன். ஸோ அதுவும் எவ்ரி பிளாட் கூட கனெக்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைபர் நெட் கேபிள் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கேபிள் ஃபார் இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுவும் வந்து எவ்ரி பிளாட்டுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட். ஸோ எதுவுமே மேலே உங்களுக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸோ இதுதான் அவங்களோட லேஅவுட்டு. இதில் இந்த சென்டரில் பார்த்தோன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்காக கிரிக்கெட் கிரவுண்டு, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்டு, டென்னிஸ் கோர்ட், பேட்மிட்டன், இதெல்லாமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கர்ஸ் பார்க் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது இங்கே தான் வருது. ஸோ அது வந்து சென்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட்லேயே வருது.
இது போக அ அரவுண்ட் 9 அப் 9 பார்க்ஸ் இன்னும் அடிஷ்னலா இருக்கு. அது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்க். ஸோ இங்க கீழ வந்தீங்கன்னா, இதுதான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்காக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 30 அ 30 ஃபீட் வைட் ரோடு. மினிமம் 30 ஃபீட் வைட் ரோட்ல இருந்து அ 80 ஃபீட் வைட் ரோடு வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இந்த பிங்க் கலர் பார்க்கறது எல்லாமே அ மார்க் பண்ணியிருக்க சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் சைட்ஸ். ஸோ ஃபார் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப நெறைய கமர்ஷியல் கேட்டகரி சைட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இந்த மெயின் ரோடு இருக்க ஃபேஸிங் எல்லாமே வந்து கமர்ஷியல் பிளாட்ஸா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த கமர்ஷியல் சைட்ஸ வந்து எப்ப ஃபங்ஷனலா யூஸ் பண்ண முடியும் அப்டின்னா, இந்த டவுன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆயி ஹவுசஸ் எல்லாமே வரணும். அப்பதான் இந்த எல்லா கமர்ஷியல் அ சைட்ஸும் வந்து ஃபங்ஷனலா கொண்டு யூஸ் பண்ண முடியும். அதுபோக பார்த்தீங்கன்னா, ப்ரைஸும் வந்து அ கமர்ஷியல் சைட்ஸ ரெசிடென்ஷியல விட ரொம்ப பிரீமியமான ப்ரைஸ்ல தான் சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சம்வேர் 25 டூ 35 லேக்ஸ் பர் சென்ட் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க டைரக்ட்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவுங்க போட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட் பிளானுக்கும், ஸோ நம்ம இந்த அவுட் சைடு வில்லேஜ் ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். இதுதான் ப்ராஜெக்ட் ஏரியா. ஸோ செரையம்பாளையம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த செரையம்பாளையம் அப்படின்ற வில்லேஜ். ஸோ அவுட் சைட் ஆஃப் த ப்ராஜெக்ட் த வில்லேஜ் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கு. அ இந்த ரோடு இதுதான் செரையம்பாளையம். இந்த ரோடு ரைட் எடுத்தோனே நம்மளுக்கு இங்கிருந்தே ப்ராஜெக்ட் தான். இது எல்லாமே ப்ராஜெக்ட் தான். இந்த ரோட்லயும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே இது வந்து ப்ராஜெக்ட் தான். யாஹ்! ஸோ இவங்க போட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட் பிளானுக்கும் சரவுண்டிங்கில இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த வே ஆஃப் லிவிங் எல்லாமே ரொம்ப அ டிஃப்ரென்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஸோ திஸ் ப்ராஜெக்ட் டு அட்டைன் வாட் இட் இஸ் பிளான்ட் ஃபார் ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் மோர் டைம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆன் பேப்பர் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காவும், ஸோ ஆம்பிஷியஸாவும் கண்டிப்பா இருக்கு. பட் இத ரியாலிட்டி கொண்டு வரக்கு நம்மளுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதுபோக கவர்மெண்ட்டும் வந்து இந்த இந்த ரோடு வைடனிங், மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இது சரவுண்டிங்கில ஸோ கொஞ்சம் குயிக்கா பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இந்த சரவுண்டிங் இருக்க லேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் எல்லாமே டபுள் ஆகியிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம். ஸோ இங்க இருக்க கைட்லைன் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ கைட்லைன் வேல்யூஸ் இது ஒன் ஆஃப் த சர்வே நம்பர் இந்த ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மார்ச் 2026ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் ₹100 பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு தான்
கைட்லைன் வேல்யூ மென்ஷன் ஆயிருக்கு. இது டெம்பரரியா இல்ல இது ஃபைனலா என்னன்னு சொல்லி தெரியல. பட் ஃபார் அ ரெசிடென்ஷியல் லேண்ட் இந்த கைட்லைன் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவ்ளோ கம்மியா நான் பார்த்ததில்ல. ஸோ இங்க வந்து ஃபியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் வந்து ஆகியிருக்கு. ஸோ நம்ம ஈசி என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கும்போது, ஸோ யாஹ் இங்க இப்ப டிசம்பர் 2025யும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாவும் ஸோ மே மந்த்து கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து அரவுண்ட் 5 சென்ட்ஸ் 2161 ஸ்கொயர் ஃபீட்னா ஆல்மோஸ்ட் 5 சென்ட்ஸு. ஸோ 5 சென்ட்ஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ படி 44,65,000க்கு பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தா இது வெறும் 9 லேக்ஸ் பெர் சென்ட்டுன்னு தான் இருக்கு. ஸோ இது ஸ்டடி பண்ணி இத நீங்க ஸ்டடி பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணலாம் அபௌட் இன்வெஸ்டிங் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில இன்னொன்னும் நம்ம பார்த்தோம். ஸோ இதில வந்து என்னன்னா, இவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ கார்த்திகேயன், உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸ் இவங்க வந்து அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்களுக்கு லேண்ட் அடமானம் வச்சு லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா, அ இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் டெய்ஸி ஆதவ் அர்ஜுனா. ஸோ இதில வந்து நம்ம அவங்க மார்ட்டின் ஃபேமிலியும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஸோ நத்திங் டு வொரி அபவுட் தட். ஸோ உங்கள நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்டேட்டோட நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். ஸோ தேங்க் யூ. பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு ரிசால்வ் இட். தேங்க் யூ ஆல்.